ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யுஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் வந்து சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் பார்ட் 3. இதில் நம்ம ஐடிஇ அண்ட் டீபக்கர்ஸ் இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட டெக்னிக்கல் கான்டென்ட்லாம் போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுங்க, இங்கே வந்து விசிட் பண்ண சொல்லி. என்னோட வெப்சைட் usa.tamilian.com அதை போய் விசிட் பண்ணுங்கள். நிறைய டாபிக்ஸ் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து நான் பின் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன். அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணுங்க. அங்கே நிறைய டெக்னிக்கல் கான்வர்சேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. உங்கள் நாலேஜை நிறைய வளர்த்துக்க முடியும். நானும் உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்க வாய்ப்புகள் இருக்கு. சரி, நம்ம வீடியோக்குள்ள போகலாங்களா? ஓகே. சரி, நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பேச போகிற டாபிக் வந்து நம்ம சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங்கில் பார்ட் 3. இந்த பார்ட்டில் வந்து நம்ம ஐடினா என்ன, டீபக்கர்ஸ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, நீங்க வந்து பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பார்த்துட்டு வாங்க. ஏன்னா நெறைய ஃபவுண்டேஷன்ஸ் வந்து நான் வந்து கவர் பண்ணிட்டேன். இதுல வந்து அத கவர் பண்ண போறதில்ல. நம்ம டைரக்ட்டா வந்து டாபிக் உள்ளார போக போறோம். இப்போ ஐடினா என்ன அப்படின்னா, ஐடினா இன்டிகிரேட்டட் டெவலப்மென்ட் என்வைரன்மென்ட். நீங்க வந்து சாஃப்ட்வேர் புரோகிராமிங்ல இருந்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து கோட் எழுதி ஆகணும். நீங்க எந்த டூலுமே இல்லாம வந்து கோட் எழுதி உங்களால சக்சஸ்ஃபுல்லா வந்து ரன் பண்ண முடியும். ஆனா உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட். ஏன்னா இப்போ வந்து எல்லாமே வந்து பேக்கேஜ் பண்ணி நல்லா நம்மள ஃபெசிலிட்டேட் பண்ற மாரி டூல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்ட்டா வந்து ஏதோ ஒரு நல்ல டூல சூஸ் பண்ணி நம்ம கோட் எழுத ஆரம்பிக்க வேண்டியது தான். அங்க தான் வந்து ஐடியா வருது. அதான் நம்ம இன்டிகிரேட்டட் டெவலப்மென்ட் என்வைரன்மென்ட் அப்படின்னு வந்து சொல்றோம். இதுல நிறைய சாய்ஸஸ் இருக்கு. விஷுவல் ஸ்டுடியோன்னு ஒண்ணு இருக்கு. விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்னு இருக்கு. அப்புறம் இன்டெலிஜே இருக்கு. அப்புறம் எக்லிப்ஸ் இருக்கு. நம்ம வந்து இத யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியா போயிடும் கோடு எழுதுறது. நம்மளோட முக்காவாசி ஒர்க்க வந்து அந்த டூலே பண்ணி குடுத்துரும். அதனால வந்து நம்ம நெறைய வந்து மண்டைய போட்டு உடைக்க தேவையில்ல. அதனால நீங்க ஐடி இல்லாம வந்து நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, நீங்க நெறைய விஷயம் வந்து டூப்ளிகேட் பண்ற மாரி ஆயிடும். அதனால நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இந்த ஐடி வந்து நீங்க டெஸ்க்டாப் ஐடி அத டவுன்லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி கிளவுட் ஐடின்னு சொல்லுவோம். அந்த கிளவுட்லயும் இருக்கு. அது வந்து அதிலயும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க எந்த ஐடி சூஸ் பண்ணாலும் வந்து ஃபங்ஷனாலிட்டி வந்து காமன் தான். நீங்க வந்து ஒரு ஐடி நீங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து மீதி எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளா போயிடும். இந்த ஐடியில இருக்கிற முக்கியமான பங்கு வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து பலதரப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்களால கிரியேட் பண்ண முடியும் ஒரே இடத்துல. இப்ப நம்ம போன பார்ட்ல பார்த்தோம், என்னென்ன வகையான அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு. நம்ம திக் கிளையன்ட் கிரியேட் பண்ண முடியும். அப்புறம் வந்து கிளையன்ட் சர்வர் ஆர்க்கிடெக்சர் அத பேஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ண முடியும். அப்புறம் மொபைல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண முடியும். இதெல்லாமே வந்து ஒரே ஐடியில வந்து உங்களால மேனேஜ் பண்ண முடியும். ஏன் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஒவ்வொரு என்விரான்மென்ட்க்கும் வந்து உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ் வந்து அந்த ஐடி வந்து தானாவே போட்டு குடுத்து, உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர வந்து கரெக்ட்டா வந்து குடுத்துரும். உங்களோட வேலை வந்து எங்க போய் கோட் எழுதணுமோ, அத போய் எழுதிட்டு, அதுக்கப்புறம் நீங்க அத பில்ட் பண்ணி, அந்த ப்ராஜெக்ட் வந்து டிப்ளாய் பண்ண வேண்டியது தான். ஸோ, இப்ப ஐடி இல்லாம நீங்க இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா, ரொம்ப கஷ்டம். அதனால தான் வந்து ஐடியோட ரோல் வந்து இதுல இம்பார்ட்டன்ட். இதுல ஸ்பெசிஃபிக்கா வந்து ஐடியோட ரோல் வந்து எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா 2, 3 ஃபங்ஷனாலிட்டி இருக்கு. ஒண்ணு வந்து உங்களுக்கு வந்து அந்த கோட் எடிட்டர் வந்து குடுத்துருவாங்க. அந்த கோட் எடிட்டர்ல வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா வந்து கோட் எழுதுற மாரி ஒரு ஃபங்ஷனாலிட்டி வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் மெனு அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஏதாவது ஒரு லைப்ரரி வேணும்னா, அதுக்குரிய ஃபங்ஷன்ஸ் எல்லாம் உங்களால வந்து மெமரியில வைக்க முடியாது. அதனால அந்த கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் அந்த லைப்ரரிக்குள்ள இருக்கிற அந்த ஃபங்ஷன்ஸ் அப்புறம் மெத்தட்ஸ் எல்லாமே வந்து கோட் எடிட்டர் வந்து குடுத்துரும். அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து டீபக்கர். டீபக்கர் இல்லாம நீங்க வந்து நீங்க ஐடி வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க அந்த ஐடியோட ஃபுல் பொட்டன்ஷியல் எடுக்காத மாரி தான் அர்த்தம் அது. நம்ம டீபக்கர் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பேசுவோம் கொஞ்ச நேரத்துல. அதுக்கப்புறம் நம்ம வந்து வெர்ஷன் கண்ட்ரோல். நம்ம எழுதுற சோர்ஸ் கோட் வந்து எப்படி வந்து நம்ம வெர்ஷன் பண்ணணும், இதெல்லாம் வந்து ஐடிக்குள்ளார வந்து வச்சுருவாங்க. ஏன்னா, நீங்க நெறைய டைம் வந்து அ பண்ண சேஞ்சஸ் வந்து தப்பா இருந்ததுன்னா, நீங்க வந்து போன பழைய வெர்ஷனுக்கு வந்து போக வேண்டியதா இருக்கும். அதான் நம்ம GitHub அந்த மாரிலாம் வந்து யூஸ் பண்ற எக்ஸ்டர்னல் டூல்ஸ். இதெல்லாம் வந்து ஐடி வந்து ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு குரூப் பண்ணி வந்து குடுத்துரும். அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து என்னன்னா, உங்களுக்கு நெறைய பிளகின்ஸ் வந்து தேவை. பிளகின்னா வந்து என்னன்னா, எல்லா கோடுமே வந்து நீங்களே எழுதணும்னு அவசியம் கிடையாது. மீதி எல்லா ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி வந்து நெறைய எழுதி வச்சிருக்காங்க. அதனோட அட்வான்டேஜ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதெல்லாம் வந்து ஐடி வந்து ஈஸியா வந்து அந்த பிளகின கொண்டாந்து உங்க ப்ராஜெக்ட்லயே வந்து இன்க்ளூட் பண்ண வச்சிரும். அதனால வந்து அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து என்ன தேவை? அதுக்குரிய பிளகின் வந்து ஆல்ரெடி இருக்கா? அப்படின்றது நீங்க தேடணும் அவ்வளவுதான். பிளகின் இல்ல எக்ஸ்டென்ஷன் அந்த மாரி ஏதோ ஒண்ணு தேடுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். அதுக்கப்புறம் வந்து உங்களால வந்து ஈஸியா வந்து கோட் பண்ண முடியும். ஸோ இந்த அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கு இந்த ஐடியில. இந்த ஐடியில இருக்கிற முக்கியமான ஃபங்ஷனாலிட்டி வந்து நீங்க அப்சல்யூட்லி மாஸ்டர் ஆக வேண்டிய ஃபங்ஷனாலிட்டி வந்து டீபக்கிங் தான். டீபக்கிங் வந்து என்ன அப்டின்னா, நீங்க வந்து ஒரு புரோகிராம எழுதிட்டீங்க. அந்த புரோகிராம ரன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பலதர பிரச்சனை வரும். அந்த புரோகிராம் வந்து நீங்க நெனச்ச மாரி வந்து ரன் பண்ண முடியாது. இல்ல ஏதாவது இஷ்யூஸ் வரும். ஸோ இந்த டீபக்கரோட ஹெல்ப் இல்லாம நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்க.
இந்த டீபக்கர் எப்போ பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, நீங்க வந்து இந்த கிளையன்ட் சர்வர் ஆர்க்கிடெக்சர்ல இருக்கும்போது உங்களுக்கு கோடு வேற எங்கேயோ ரன் ஆயிட்டு இருக்கும். அதாவது கிளையன்ட் கோடு. சர்வர்ல வந்து உங்களுக்கு ரிக்வெஸ்ட் வரும். அந்த சர்வர டீபக் பண்ணணும் அப்படின்னா, இந்த டீபக்கர்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து உங்க லைஃப்ப வந்து நீங்க சேவ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த டீபக்கிங் நாலேட்ஜ் வந்து நீங்க சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் இனிஷியலாவே நீங்க வந்து கொண்டாடல அப்படின்னா, உங்களால வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து ஒரு புரொடக்ஷன் இஷ்யூ வந்து சால்வ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த நாலேட்ஜ் தான் வந்து பேசிஸ். நீங்க வந்து கோட் எழுதுறது ஒரு விஷயம். நீங்க எழுதுன கோட உங்களால வந்து டீபக் பண்ண முடியணும். எங்க இஷ்யூ இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியணும். அதுக்கு ஃபவுண்டேஷனே வந்து நீங்க எழுதுற கோட நீங்களே டீபக் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் நீங்க வந்து கத்துக்கணும். இப்ப டீபக்கிங்னா என்ன? அப்படின்றது நம்ம ஒரு ஸ்டெப் பேக் பண்ணி வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்ப வந்து ஒரு ஒரு மூவி இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த மூவி வந்து நீங்க ஸ்டார்ட் ப்ளே பண்ணும்போது ஃபாஸ்ட்டா போயிட்டே இருக்கும் அந்த மூவி. ஆனா, நீங்க வந்து அந்த மூவில வந்து சில சீன்ஸ் வந்து நீங்களே வந்து வேணும்னே வந்து ஸ்லோ மோஷன்ல வந்து பார்ப்பீங்க. ஏன்னா, சில சீன்ஸ்லாம் வந்து ஃபாஸ்ட்டா போயிடும். இப்போ ஃபைட் சீன்லாம் வந்ததுன்னா, அது எப்படி வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஸ்லோ மோஷன்ல அப்படியே நவுத்திட்டு போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இன்னும் கிளியரா வந்து கிடைக்கும். அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, சாஃப்ட்வேர் டெர்ம்ஸ்ல வந்து அது வந்து டீபக்கிங் அப்படிங்கிறோம். நம்ம வந்து நார்மலா ரன் பண்ற புரோகிராம வந்து நம்ம டீபக்கர் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த புரோகிராம ஸ்லோவா வந்து எடுத்துட்டு போறோம். அப்ப வந்து நம்மளுக்கு வந்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து தெரியும் அந்த புரோகிராம்ல. நம்மளுக்கு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம எழுதின லாஜிக் வந்து கரெக்ட்டா வொர்க் பண்ணுதா அப்படிங்கிறது தான் செக் பண்றது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த லாஜிக் வந்து சின்ன ஒரு சிம்பிளான லாஜிக்ல இருந்து ரொம்ப காம்ப்ளக்ஸா போயிடும். ஒரு ஃபங்ஷன் இன்னொரு ஃபங்ஷன கால் பண்ணி, அந்த ஃபங்ஷன் இன்னொரு ஃபங்ஷன கால் பண்ணி இந்த மாரி நெறைய ஒரு காம்ப்ளெக்ஸிட்டில போய் முடிஞ்சிரும். அப்போ உங்களுக்கு வந்து எங்க இஷ்யூ இருக்கு அப்படின்றது தெரியாம போயிடும். அதனால வந்து என்னன்னா டீபக்கரோட ஹெல்ப் தான் வந்து இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணும்போது நீங்க டீபக்கர் இல்லாம கூட உங்களால லான்ச் பண்ண முடியும். நீங்க அப்படி லான்ச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து டீபக்கர் வந்து அட்டாச் ஆகாது. ஏன்னா டீபக்கர் சப்போர்ட் வேணும் அப்படின்னா, நீங்க ரன் பண்ணும்போது அப்ளிகேஷன் வந்து நீங்க ஐடியா கிட்ட வந்து சொல்லணும். எனக்கு வந்து டீபக்கரும் சேர்த்து வந்து லான்ச் பண்ணு அப்படின்னு. அந்த டீபக்கர் வந்து லான்ச் ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களால வந்து எந்த பாயிண்ட்ல வேணாலும் அந்த புரோகிராம வந்து உங்களால வந்து ஸ்டாப் பண்ணி நம்ம நம்ம மூவில பார்த்த எங்க இருந்தாலும் நம்ம மூவிய வந்து பாஸ் பண்ண முடியும். அப்படின்னா, அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்து உங்களால புரோகிராம்ல பண்ண முடியும். நீங்க பாஸ் பண்ணி அந்த பொசிஷன்ல எந்த கோட் ரன் ஆயிட்டு இருக்கு, அதுக்குரிய என்னென்ன வேல்யூஸ் இருக்கு அந்த கோட்ல, நீங்க எழுதின கோட்ல அப்படிங்கிறது உங்களால வந்து துல்லியமா வந்து பார்க்க முடியும். ஸோ நம்ம இத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுனா வந்து நம்ம வந்து ஒரு டெமோ மாரி பார்க்கலாம். அப்பதான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அத வச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சிரும் டீபக்கரோட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் வந்து எப்படி நீங்க கத்துக்காம இருந்தீங்க அப்படின்னா, உங்க லைஃப் வந்து ரொம்ப மிசரபிளா போயிடும் அப்படின்னு. நம்ம வந்து உதாரணத்துக்கு ஒரு ஐடியா எடுக்க போறோம். ஆனா, நீங்க வந்து இதே பிரின்சிபல் தான் வந்து எல்லா ஐடியிலும் வந்து அப்ளை ஆக போகுது. நான் முன்னாடி சொன்ன மாரி பார்ட் 1ல உங்களுக்கு வந்து சமைக்க தெரிஞ்சதுன்னா, உங்களுக்கு வந்து எந்த கிட்சன் இருந்தாலும் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. நீங்க போய் தாராளமா போய் சமைக்க முடியும். ஆனா தேவையானது ஸ்கில் வந்து உங்களுக்கு வந்து சமைக்க தெரியும். ஆனா வந்து கிட்சன் வந்து என்ன சைஸ் என்ன மாரி இருக்கு அப்படின்றது அது கவல கிடையாது. ஸோ அதுதான் நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். நீங்க இந்த ஒரு டீபக்கர்ல என்னென்ன ஃபங்ஷனாலிட்டி இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா, உங்களால வந்து மத்த டீபக்கர்ஸ் எல்லாம் அதே பிரின்சிபல் தான். நம்ம டெமோல பார்க்க போறது வந்து ஒரு கம்மியான விஷயங்கள் தான். உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா குடுக்கறதுக்காக நான் வந்து காமிக்கிறேன். ஆனா டீபக்கர்ன்றது ஒரு பெரிய டாபிக் அது. நீங்க வந்து என்னன்னா, ஒரு நெறைய மாசக்கணக்கா வந்து நீங்க இந்த டீபக்கர் டூல வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லா வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இது எப்படி வந்து வொர்க் பண்ணுது அப்படின்னு. நீங்க வந்து எந்த டைம் புரோகிராம் எழுதினாலும் நீங்க டீபக்கரோட ஹெல்ப் இல்லாம நீங்க வந்து புரோகிராம ரன்னே பண்ணக்கூடாது. நீங்க வந்து இனிஷியலா வந்து புதுசா புரோகிராமிங் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, டீபக்கர் தான் வந்து உங்க கூடவே இருக்கணும். அதனால வந்து என்னன்னா, இந்த டெமோ வச்சு இவ்வளோதான் அப்படின்னு வந்து நீங்க முடிவு கட்ட வேணாம். நீங்க வந்து எல்லா ஆப்ஷன்ஸும் நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆகணும் டீபக்கிங்ல. நெறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. பட் ஆனா ஒரு ஐடியாக்காக வந்து இந்த டெமோ வந்து நம்ம இப்ப பார்க்கலாம். சரி, இப்ப நம்ம ஐடிக்குள்ளார போலாம். நான் யூஸ் பண்ற ஐடி வந்து Visual Studio 2022. ஸோ இந்த மாரி ஐடி வந்து நெறைய இருக்கு. நீங்க எந்த ஐடி வேணா யூஸ் பண்ணலாம். ஐடின்றது இன்டகிரேட்டட் டெவலப்மென்ட் என்வைரன்மென்ட். நான் முதல்ல சொன்ன மாரி இந்த ஐடியோட பர்ப்பஸ் வந்து என்னன்னா, உங்களால வந்து ஒரு ப்ராஜெக்ட்ட வந்து கிரியேட் பண்ண முடியும். அந்த ப்ராஜெக்ட்ட வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு என்ன யூஸ் கேஸ் என்ன மாரி வந்து நீங்க ஃபங்ஷனாலிட்டி அச்சீவ் பண்ணணும் அப்டிங்கிறது வந்து என்ன டைப் ஆஃப் ப்ராஜெக்ட் வந்து நீங்க கிரியேட் பண்றீங்க அத பொறுத்து இருக்கு. நீங்க எந்த ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணாலும் வந்து அதுக்கேத்த மாரி ஒரு சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து ஐடி வந்து குடுத்துரும். உங்களோட வேலை வந்து என்னன்னா, நீங்க பில்ட் பண்ணணும், டீபக் பண்ணணும், அப்புறம் டிப்ளாய் பண்ணணும். பில்ட் பண்றது வந்து என்னன்னா, இங்க யூசுவலா ஐடில வந்து பில் கமாண்ட்ஸ் இருக்கும். நீங்க கீபோர்ட் ஷார்ட்கட் மாரி ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லாட்டி போயிட்டு போயிட்டு கிளிக் பண்ண வேண்டியது தான். இத பில்ட் பண்ணு அப்டின்னா, தாராளமா வந்து அந்த ஐடி வந்து பில்ட் பண்ணி விட்டுரும். அந்த புரோகிராம் எடுத்து உங்களால வந்து ரன் பண்ண முடியும். இப்போ ரன் பண்ணும்போது தான் வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து புரோகிராம் வந்து வொர்க் பண்ணுமா, வொர்க் பண்ணாதா அப்படிங்கிறது ஒரு சிச்சுவேஷன் வந்துரும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்க ஒரு புரோகிராம் வச்சிருக்கேன். இந்த புரோகிராமோட பர்ப்பஸ் வந்து என்னன்னா, ஒரு பிரைம் நம்பர வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது நம்ம யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்குறோம். அந்த ஒரு எந்த ஒரு மேக்ஸ் நம்பர் அப்படின்ற ஒரு இன்புட் ஒண்ணு வாங்குறோம். அந்த இன்புட் பேஸ் பண்ணி எவ்வளோ பிரைம் நம்பர்ஸ் உள்ளார இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம்.
இப்ப நம்ம டீபக்கருக்குள்ள போகாம வந்து எப்படி வந்து இந்த ப்ரோகிராம் ஒர்க் பண்றது ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இப்ப நான் ப்ரோகிராம லான்ச் பண்ணேன் அப்படின்னா 2 மோட்ல லான்ச் பண்ண முடியும். ஒண்ணு வந்து நான் டீபக்கர் அட்டாச் பண்ணாம லான்ச் பண்ண முடியும். அப்படின்னா அந்த ப்ரோகிராம் வந்து ஃபுல்லா எப்படி புரொடக்ஷன் என்வைரன்மென்ட்ல ரன் பண்ணுமோ அந்த மாரி ரன் பண்ணும். இல்ல எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா, நான் வந்து டீபக்கர் யூஸ் பண்ணி அத வந்து நான் வந்து லான்ச் பண்ண முடியும். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நான் டீபக்கர் லான்ச் சப்போர்ட் இல்லாம நான் லான்ச் பண்றேன். இப்போ இங்க போயிட்டு நான் ஸ்டார்ட் வித்தவுட் டீபக்கிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆனா எக்ஸிக்யூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோகிராம் வந்து ஃபர்ஸ்ட் கம்பைல் ஆகும். கம்பைல் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நான் என்ன ப்ரோகிராம் எழுதுனனோ, அதனோட அவுட்புட் வந்து குடுத்துரும். ஸோ, இப்போ இந்த ப்ரோகிராம் வந்து அவுட்புட் வந்து குடுக்குது. என்ன சொல்லுது அப்டின்னா, அ ஒரு அப்பர் லிமிட் குடு அப்டிங்குது. நான் வந்து அப்பர் லிமிட் வந்து 1000 அப்டின்னு குடுக்கலாம். 1000 குடுத்தேன் அப்டின்னா, இந்த ப்ரோகிராம் என்ன பண்ணுது, அந்த 1000க்குள்ளார இருக்கிற எல்லா பிரைம் நம்பர்ஸும் வந்து லிஸ்ட் பண்ணி குடுத்துருது. இப்போ நம்ம வந்து இது எப்படி பண்ணுது அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம லாஜிக் வந்து உள்ள எழுதியிருக்கு இந்த ப்ரோகிராம்ல. இப்போ இந்த லாஜிக்ல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு வந்து டீபக்கர் தான் வந்து வந்து சேவ் பண்ணணும். அந்த டீபக்கர் தான் வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்பா வந்து லான்ச் பண்ணி, நம்ம எப்படி வந்து உள்ள நடக்குது, என்ன என்ன மாரி வந்து ப்ரோகிராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ இதே ப்ரோகிராம வந்து நம்ம டீபக்கர் வச்சு பார்ப்போம். என்ன வித்தியாசம் இருக்குன்னு. இப்ப நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இந்த டீபக் மெனுல போயிட்டு நான் ஸ்டார்ட் டீபக்கிங் அப்டின்ற ஒரு கமாண்ட் வந்து நான் இஷ்யூ பண்றேன். இப்ப நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ப்ரோகிராம் வந்து டீபக் மோட்ல வந்து லான்ச் ஆகப்போது. அது என்னன்னா, இந்த மோட்ல லான்ச் ஆகும்போது உங்களால வந்து ப்ரோகிராம்ல வந்து என்ன நடக்குது அப்டின்றது தெரியும். இப்போ இத வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போ ப்ரோகிராம் லான்ச் ஆயிடுச்சு. இப்ப நம்ம முன்னாடி பார்த்த மாரி ஃபர்ஸ்ட் வந்து யூசரோட இன்புட் வந்து நம்ம கேட்க போறோம். யூசர் இன்புட் கேட்டுட்ட உடனே வந்து நம்ம புரோகிராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறோம். இப்ப யூசர் இன்புட் நான் குடுத்துட்டேன். இப்ப புரோகிராம் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. அண்ட் புரோகிராமும் டெர்மினேட் ஆயிடுச்சு. இப்ப நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஒண்ணுமே நடக்கல. என்னடா இது டீபக்கிங் மோட்ல லான்ச் பண்ணி ஒண்ணுமே நடக்கல அப்டின்னு வந்து நீங்க யோசிக்கலாம். ஆக்சுவலா இதுல வந்து ஒரு ட்ரிக் இருக்கு. நீங்க வந்து டீபக்கிங் மோட்ல தான் லான்ச் பண்ணியிருக்கீங்க. ஆனா நீங்க என்ன பண்ண போறீங்க அப்டிங்கிறது டீபக்கருக்கு சொல்லல. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, என்னோட லாஜிக் வந்து நான் பார்க்கணும் அப்டிங்கிறது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். இப்போ அந்த லாஜிக்க வந்து நான் எப்படி வந்து ட்ராக் டவுன் பண்ண போறேன் அப்டிங்கிறது தான் வந்து இப்ப டீபக்கிங்ல நான் வந்து கண்டுபிடிக்க போறேன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஒரு விஷயத்த நான் பண்ண போறேன். அது பேர் வந்து பிரேக் பாயிண்ட். அதான் என்னன்னா, பிரேக் பாயிண்ட்ன்றது என்னன்னா, நம்ம டீபக்கர் கிட்ட என்ன சொல்றோம், இந்த மொமெண்ட் வரும்போது நீ புரோகிராம் வந்து ஸ்டாப் பண்ணு அப்படிங்கிறோம். நம்ம அந்த மூவி எக்ஸாம்பிள் பார்த்தோம். நீங்க மூவிய வந்து ஃபாஸ்ட்டா ரன் பண்ணலாம். இல்லாட்டி நீங்க வந்து என்ன பண்ணலாம், ஸ்லோ மோஷன்ல ரன் பண்ணலாம். இல்லாட்டி நீங்க பாஸ் பண்ணலாம். ஸோ நம்ம மூவிய பாஸ் பண்ற மாரி நம்ம டீபக்கர் கிட்ட என்ன சொல்றோம், இந்த பொசிஷன் வரும்போது நீ வந்து பாஸ் ஆயிடு அப்படிங்கிறோம். இப்ப மறுபடியும் வந்து இதே புரோகிராம் வந்து நான் டீபக்கிங்கோட நான் லான்ச் பண்றேன். இப்போ அதே சினாரியோ தான். நம்ம வந்து டீபக்கர் கிட்ட ஒரு பிரேக் பாயிண்ட்ட வந்து நம்ம குடுத்துட்டோம். அப்பன்னா டீபக்கருக்கு வந்து தெரியும். இப்போ நம்ம அந்த இடத்துல வந்து புரோகிராம வந்து நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னு. இப்போ புரோகிராம் வந்து லான்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மறுபடியும் அதே இன்புட் வந்து குடுக்கலாம். இப்போ நான் வந்து அதே இன்புட் வந்து குடுக்குறேன். இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, டீபக்கர் வந்து அந்த புரோகிராம் வந்து அக்னாலெட்ஜ் பண்ணி அங்க வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ, இப்போ டீபக்கர் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நீ வந்து இந்த இடத்துல வந்து என்ன பிரேக் பண்ண சொல்லியிருக்க. அதனால வந்து நான் பிரேக் ஆயிட்டேன் அப்படிங்குது. நீங்க இந்த மாரி நெறைய பிரேக் பாயிண்ட்ஸ் வந்து வைக்கலாம். அதாவது என்னன்னா, நீங்க 1த்துக்கு மேல கூட நீங்க பிரேக் பாயிண்ட்ஸ் வைக்கலாம். உங்க இஷ்டம் தான். நீங்க எங்க வேணா வந்து பிரேக் பாயிண்ட் வந்து நீங்க போட்டுக்கலாம். ஸோ, அது வந்து ஐடி வந்து சப்போர்ட் பண்ணும். ஆனா, இதுல வந்து நெறைய விஷயங்கள் வந்து உங்களால கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம நெறைய கண்ட்ரோல் வேரியபிள்ஸ் வச்சிருக்கோம். இப்போ லிமிட் வந்து எவ்வளோனா 1000 அதுதான் நம்ம வந்து குடுத்தோம். ஸோ, இத வெரிஃபை பண்ண முடியும். அதே மாரி இந்த இண்டெக்ஸ் இங்க இங்க என்ன இந்த கண்ட்ரோல் வேரியபிள்ல என்ன இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதே மாரி இப்ப டீபக்கர்ல வந்து நீங்க அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது கரெக்ட்டா எக்ஸிக்யூட் ஆகுதா? இப்ப இந்த கண்டிஷன் வந்து மேட்ச் ஆகுதா? அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்து நம்ம வந்து டீபக்கர வந்து நம்ம ஸ்லோ மோஷன்ல வந்து ரன் பண்ண போறோம். அந்த ஸ்லோ மோஷன்ல ரன் பண்றது தான் வந்து இங்க பார்த்தீங்க அப்படின்னா நெறைய டூல்ஸ் குடுத்துருக்காங்க. அதாவது நீங்க வந்து நீங்க ஸ்டெப் இன் பண்ணலாம். அதாவது ஒரு ஃபங்ஷனுக்கு உள்ளார போலாம். இல்ல நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ட தாண்டி போலாம் அப்படின்ற விஷயங்கள் வந்து இந்த டீபக்கர்ல வந்து இருக்கு. இப்ப நான் வந்து ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் நான் எக்ஸிக்யூட் பண்றேன். அப்பன்னா அப்போ இந்த பொசிஷன்ல இருந்து இந்த நெக்ஸ்ட் பொசிஷன் வந்துச்சு. இப்ப டீபக்கர் வந்து இவாலுவேட் பண்ணுது. ஸோ, இப்ப இந்த மொமெண்ட்ல வந்து அது வந்து என்ன எவாலுவேட் ஆகுதுன்னா, இப்ப இந்த கண்டிஷன் வந்து மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்றது வந்து அது இவாலுவேட் பண்ணுது. அப்போ இந்த கோட் வந்து வொர்க் பண்ற மாரி தான் தெரியுது. ஸோ, நீங்க நீங்க போனீங்க அப்படின்னா, நீங்க ஃபுல் புரோகிராம வந்து இந்த டீபக்கர்ல வந்து நீங்க போயிட்டே இருக்க வேண்டியது தான். நீங்க ஒவ்வொரு லைனா வந்து எக்ஸிக்யூட் பண்ணி என்ன நடக்குது நம்ம எழுதின புரோகிராம்ல அப்படின்றத உங்களால வந்து கண்டுபிடிக்க முடியும். இது இங்க மட்டும் கிடையாது. இது இது வந்து ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் தான். ஆனா, உங்களுக்கு ஒரு காம்ப்ளக்ஸ் புரோகிராம் இருக்கும்போது, உங்களால எல்லா வேரியபிள்ஸும் வந்து உங்களால வந்து இன்டர்மீடியேட் ஸ்டேட்ல வந்து பார்க்கறதுனால வந்து, உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும் எங்க வந்து இஷ்யூ இருக்கு அப்படின்னு. ஸோ, நீங்க சுருக்கமா என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த டீபக்கரோட கேப்பபிலிட்டீஸ் வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணோம் அப்படின்னா, உங்களால ஒரு புரோகிராம் வந்து கரெக்ட்டா எங்க இஷ்யூ இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியும்.
இந்த டீபக்கரோட இன்னொரு பவர்ஃபுல்லான ஃபீச்சர் வந்து என்னன்னா, நீங்க ரன் பண்ற புரோகிராம் மட்டும் தான் டீபக் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இப்போ இந்த டீபக் மெனுல நீங்க போட்டீங்க அப்படின்னா, உங்களால வந்து ஒரு ப்ராசஸ வந்து நீங்க அட்டாச் பண்ண முடியும். அதாவது உங்க சிஸ்டம்ல வந்து நெறைய ப்ராசஸ் ரன் ஆயிட்டு இருக்கும். நீங்க எந்த ப்ராசஸ் வேணா அட்டாச் பண்ணி அதனோட டீபக்கிங் மோடுக்கு உங்களால போ முடியும். என்னன்னா, அந்த ப்ராசஸ் அட்டாச் பண்ணும்போது, அதுக்குரிய சோர்ஸ் கோட் உங்ககிட்ட இருந்தது அப்டின்னா, உங்களால வந்து அந்த சோர்ஸ் கோடே பார்க்க முடியும். ஏன்னா, ப்ராசஸ் வந்து ஃபைனலா வந்து அவுட்புட் அதாவது பேக்கேஜ் ஆயி தான் வந்து ரன் ஆயிட்டுருக்கு. ஆனா, உங்களால வந்து நெறைய விஷயம் வந்து தெரியாது. உங்களுக்கு வந்து டீபக்கிங் இன்ஃபர்மேஷன் அப்டின்னுவாங்க. அதுக்கு வந்து என்னன்னா, நம்மளுக்கு வந்து ப்ரோகிராம் டேட்டாபேஸ் அப்புறம் சோர்ஸ் கோட் இது 2 இருந்தது அப்டின்னா, நீங்க இந்த ப்ராசஸ் அட்டாச் பண்ணி, உங்களால வந்து மறுபடியும் இது நம்ம என்ன பண்ணோமோ அப்டின்னா, அதே மாரி வந்து உங்களால பண்ண முடியும். இப்போ இது வந்து எங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்டின்னா, உங்களுக்கு வந்து சர்வர்ல வந்து நெறைய விஷயம் நடக்கும். உங்களுக்கு வந்து அ தெரியாது. ஆனா வந்து சர்வர்ல வந்து என்ன மாரி இன்புட்ஸ், அவுட்புட் வருது அப்டின்னா, நீங்க வந்து சர்வர்ல போயிட்டு அந்த ப்ராசஸ நீங்க அட்டாச் பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு அதுக்குரிய மேட்சிங் சோர்ஸ் கோட் இருந்தது அப்டின்னு வச்சுக்கலாம். அப்பன்னா உங்களால வந்து அங்க சர்வர்லயே வந்து எந்த என்வைரன்மென்ட் இல்லாம உங்களால டீபக் பண்ணி கண்டுபிடிக்க முடியும் ப்ராப்ளத்த. ஸோ இந்த புரொடக்ஷன் இஷ்யூஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்றாங்க அப்டின்னா, உங்களால வந்து ஒரு டீபக்கர் வந்து அட்டாச் பண்ணிட்டீங்க அப்டின்னா, எக்ஸாக்ட்டா என்ன நடக்குது அப்டிங்கிறது வந்து தெரிஞ்சிரும். இப்போ இதே தான் வந்து நம்ம வந்து கிளையன்ட் சைட் டிபக்கிங், சர்வர் சைட் டிபக்கிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த கிளையன்ட் சைட் டிபக்கிங்ல இருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பெரும்பாலும் வந்து நம்ம ப்ரௌசர் யூஸ் பண்ணி, அதில இருக்கிற டெவலப்பர் டூல்ஸ் வச்சு நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வெப்சைட் சிச்சுவேஷன் அப்படின்னு. சர்வர் சைட்ல வந்து ஃபுல்லா வந்து கோட் ரன் பண்றதுனால வந்து என்னன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு டிபக்கர் இருந்தது அப்படின்னா, நீங்க வந்து போயிட்டு ப்ராசஸ் அட்டாச் பண்ணி அதுக்கப்புறம் டிபக் பண்ண வேண்டியது தான். நீங்க சாஃப்ட்வேர் புரோகிராமிங்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த டீபக்கிங் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப அவசியம். நீங்க வந்து கோட் எழுதிடலாம். ஆனா, அந்த கோட வந்து என்ன இஷ்யூ இருக்கு, என்ன ஃபால்ட் இருக்குன்னு வந்து உங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, நீங்க ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிருவீங்க. அதனால உங்களோட புரொடக்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மியாயிடும். இப்போ இதெல்லாம் வந்து சால்வ் பண்றது தான் வந்து டீபக்கிங் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அந்த டீபக்கிங் ஸ்கில்ஸ் வந்து ஒரே நாள்ல வந்து கத்துக்க முடியாது. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா, இத பிராக்டிஸ் பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க எந்த புரோகிராமா இருந்தாலும் எப்படி வந்து டீபக் பண்ணி எப்படி இஷ்யூவ ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிரும். இதுதான் வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில வந்து சர்வைவ் ஆவறதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்கில். கோட் எழுதுறது ஒரு விஷயம் இருக்கு. ஆனா, அந்த கோட வந்து வேல பண்ண வைக்கிறது தான் வந்து பெரிய லிஃப்ட். என்னன்னா, கோட் எழுதுறது வந்து ஒரு பங்கு தான். 3ல 1 பங்கு தான். ஆனா, அதுக்கப்புறம் இருக்கிற 2 பங்கு வந்து என்னன்னா, அத டீபக் பண்ணி கரெக்ட்டா வொர்க் பண்ண வச்சு, அத புரொடக்ஷன்ல போய் தள்ளணும். அதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து ஒரு பெரிய வேலையே. அதனால வந்து இந்த டீபக்கிங் ஸ்கில்ஸ கத்துக்காம, நீங்க நான் எனக்கு புரோகிராம் எழுத தெரியும் அப்படின்னு நீங்க போனாலும், உங்களால அவ்வளோ சக்சஸ் வந்து கிடைக்காது. சரி. நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து தெளிவா விளக்கியிருக்கேன்னு நெனைக்கிறேன். ஐடின்னா என்ன? டீபக்கர்ஸ்னா என்ன? அதெல்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு. உங்களுக்கு வந்து இந்த காணொளிலாம் புடிச்சுதுன்னா, கண்டிப்பா வந்து என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ணிரலன்னா, உங்க ஃபிரெண்ட்ஸ் கிட்டயும் போய் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்கோட பார்ப்போம். சரிங்களா? பாய்.